إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد الميراث في الإسلام எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதே ஸலவாத்தும் சலாமும் கூறியிருப்பேன். கணித்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராவாரம் நடைபெறக்கூடிய இந்த மார்க்க விளக்க மன்றத்திலே பல மார்க்க விடயங்களை பல அறிஞர்கள் மூலமாக நீங்கள் கற்று தெரிந்து வருகின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம், அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சிரமம் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக பதியப்பட்டு அதற்கான நற்கூலிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வினால் உங்களுக்கு வழங்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இன்றைய மஜ்லிஸிலே எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்று சொல்வதை விட நானாக தேர்ந்தெடுத்து கொண்ட தலைப்பு அல் மீராது ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பார்வையில் சொத்துரிமை. ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 7வது வசனத்திலே சொல்லும்போது, லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர் நஸீபம் மஃபூதா. 4வது அத்தியாயம் 7வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்ஹிகுல் ஃபராயித பி அஹ்லிஹா ஃபமா பகிய ஃபலிய அவுலா ரஜுலின் ஸக்கர். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் பார்வையிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மௌலவி ஹஸ்ரத் அவர்கள் சொன்னது போல, எவ்வளவுதான் முக்கியத்துவமாக இருந்தாலும் கூட அநேகமான முஸ்லிம்களிடத்திலே, குறிப்பாக சிறுபான்மையினராக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் இந்த தலைப்பு மறக்கடிக்கப்பட்டதோ அல்லது அறிமுகம் செய்யப்படவில்லையோ என்பது பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், பாதிப்புகள் ஏராளம். இந்த சொத்துரிமை இஸ்லாத்தின் பார்வையிலே பின்னால் நாங்கள் பார்க்கலாம். ஃபர்து ஐன் அப்படின்னு சொன்னால், ஐவேளை தொழுவது எப்பது எங்கள் மீது ஒவ்வொருவரின் மீது கட்டாய கடமையோ, அதே போல இறந்த மனிதனுடைய சொத்து அவருடைய வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது அல் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் மிகவும் அழுத்தமாக சொல்லப்பட்ட, அல்லாஹ்வினால் ஃபர்த் என்று சொல்லப்பட்ட ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கடமையை பற்றி ஓரளவாவது மசாயில்களுக்கு செல்வதற்கெல்லாம் இந்த சந்தர்ப்பம் இடமளிக்காதே. இருந்தாலும் சொத்துரிமை என்றால் என்ன, இஸ்லாத்தில் எப்படி சொத்துரிமை இருக்குது, அதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்தில் எப்படி சொத்துரிமை இருந்தது, அதுக்கு முன்னால யூதர்கள் நசாராக்களுடைய காலத்தில் எப்படி சொத்துரிமை இருந்தது, இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே சொத்துரிமை எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, இதே போல இன்று வாழக்கூடிய, அதாவது யூதர்கள் நசாராக்களிடத்திலே சொத்துரிமை எப்படி கடைபிடிக்கப்படுகின்றது போன்ற விடயங்களை ஓரளவாவது தெரிந்து கொள்வதன் மூலமாக இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு, அமுல்படுத்துவதற்கு நாம் அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான்
இந்த தலைப்பை உங்களுக்கு முன்னால் தேர்ந்தெடுத்தேன் என்பதை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த தலைப்பின் கீழ் 9 பிரிவுகளை நான் உள்ளடக்கியிருக்கின்றேன். முதலாவது பிரிவு, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். அதிலே மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். மனிதனுக்கு தேவையான எதையுமே அல்லாஹு தஆலா விடவில்லை. இதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்துக்கு தேர்ந்தெடுத்த ஒரே மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 19ஆம் வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறும்போது, இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். வேற எந்த ஒரு மார்க்கமும் மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்படவில்லை. தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், அதை நான் விவரிக்க வரல. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். வேற எந்த மார்க்கமும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. 3வது அத்தியாயம் 19வது வசனம். இதை மேலும் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இதே ஹஜ்ஜத்துல் வதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வசனம். அவருடைய அந்திம காலத்தில் கடைசி சந்தர்ப்பங்களில் இறக்கப்பட்ட வசனம். இன்று நான் உங்களுக்கு உடைய மார்க்கத்தை, தீனை, ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது, அதே தீனை அல்யௌம அக்மல்து லக்கும், இன்று நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். அத்மன்து அலைக்கும் நிஅமதி, இதற்கு பல விளக்கங்கள். உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த நியாமத்துகளை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சில உபஸ்தர்கள் சொல்வார்கள். வேறு சிலர் இந்த மனித சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருந்த நபிமார்களின் வரிசையில் முத்திரையாக வந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் மூலமாக இதை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். வாத்மந்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நியமத்தை உங்களுக்கு நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தையே உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் ஆணித்தரமாக, எந்தொரு கலங்களும் இல்லாமல் தெளிவாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த வசனம் 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே பார்க்கலாம். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் எந்த காலத்துக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடிய மார்க்கம். இதனால் தான் இஸ்லாம் முக்கியத்துவம் பெறுகின்றது. இஸ்லாம் அல்லாத இன்று கடைபிடிக்கப்படக்கூடிய மதங்கள், மார்க்கங்களை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு கடைபிடிக்கக்கூடியதாக இருந்தாலும் வேறு சிலருக்கு கடைபிடிக்க முடியாது. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. எந்த இடத்திலும், எந்த நாட்டிலும், எந்த காலத்திலும், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலமாக இருக்கலாம், சஹாபாக்கள் வாழ்ந்த காலமாக இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த தாபீங்கள், இமாம்கள், இப்படி அந்த வரிசையில் வந்து இன்று வாழக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கலாம், கியாமத் நாள் வரக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கலாம், அனைவரும் கைப்பிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்தை நீங்கள் தெரிவு செய்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இதை அல்லாஹு தஆலா சொல்லும் போது 3வது அத்தியாயம் 85வது வசனத்திலே பின்வாறுமாறு சொல்லுகின்றான், ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின், இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு மார்க்கத்தையாவது யாராவது தனக்கு மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டால் ஃபலன் யுக்பல மின், அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது, அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ பில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன், அது மட்டுமல்ல, அப்படி தேர்ந்தெடுத்தவர் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகள் ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணித்தரமாக சொல்வதன் மூலம் மனித சமுதாயத்துக்கு பொருத்தமான ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் என்பது தெளிவாகின்றது. இது முதலாவது அம்சம். இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரையில் 5 முக்கியமான அடிப்படைகள். ஒன்று அகீதா,
இரண்டாவது இபாதாத், அகீதா கொள்கை. இபாதாத் வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற வணக்க வழிபாடுகள். மூன்றாவது அல் அஹ்லாக், நட்பண்புகள். நாலாவது ஆதாப், ஒழுங்குகள், ஒழுங்கு முறைகள். ஐந்தாவது முஆமலாத். இந்த 5 அடிப்படைகளில் 4 அடிப்படைகள் பரவலாக பேசப்படுவதை பார்த்திருக்கிறோம். அகீதா பற்றி பேசுகிறாங்க, இபாதாத்தை பற்றி வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிறாங்க, அஹ்லாக் பண்பாடுகளை பற்றி பேசுகிறாங்க, ஆதாப் ஒழுங்குகளை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் 5வது தலைப்பாகிய முஆமலாத் பற்றி பேசுவது மிகவும் குறைவு. முஆமலாத் என்று சொல்லும்போது விரிந்த வாசல், மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அநேகமான விஷயங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் முஆமலாத். கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், கடன், இதே போல திருமணம், தலாக்கு, இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த முஆமலாத்தோடு சம்பந்தப்படுது. இந்த முஆமலாத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த சொத்துரிமை. நிறைய புரிஞ்சிருக்க முடியாது. இஸ்லாத்தில் 5 அடிப்படைகள். ஒன்று அகீதா பேசப்படுது, தௌஹீத். இரண்டாவது இபாதாத் வணக்க வழிபாடுகள் பேசப்படுது. மூன்றாவது அஹ்லாக், மனிதன் கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள் பேசப்படுகிறது. நாலாவது ஆதாப், ஒழுங்குகள், மனிதன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள். ஐந்தாவது முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல். இந்த 5வது தலைப்பை பொறுத்தவரையில் முஸ்லிம்களிடத்தில் பேசப்படுவது குறைவு. அதனால அவரிடத்திலே இது பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இந்த முஆமலாத்தில் ஒன்றுதான் இர்ஸ் என்று சொல்லக்கூடிய சொத்துரிமை. இப்ப நாங்கள் பாபாதிலே முக்கியம் சொல்லி போட்டு 2வது தலைப்புக்கு வருவோம். நாங்கள் சொத்துரிமை முஆமலாத்தின் ஒரு அம்சம் என்று சொன்னாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பொறுத்த வரையில் ஒரு பலகீனமான படைப்பு. உலகத்தில் அல்லாஹு தஆலா ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கிறான். மலாயிக்காமார்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். தன்மை செய்யும் தன்மை கிடையாது அவங்கள்ட்ட. முழுக்க முழுக்க அல்லாஹ் கட்டுப்படுவது அவருடைய வேலை. லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அப்படி செய்யக்கூடியவர்கள். அவனோட மாறு செய்யற தன்மை கிடையாது. ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. 2வது ஒரு படைப்பு இருக்குது, பஹாயிம், கால்நடைகள், பறவை, பட்சிகள், பூச்சி பொருட்கள். பகுத்தறிவில்லாத படைப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். ஐயறிவு கொண்ட படைப்புன்னு சொல்லுவோம். இவைகளை பொறுத்த வரையில் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கிடையாது. அவைகளுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களும் கிடையாது. அதனால அவைகள் நினைத்தபடி வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 3வது மனிதன், ஜின்கள். இந்த படைப்பை பொறுத்த வரையில் இந்த 2க்கு இடைப்பட்ட நிலையை படைக்கப்பட்டவர்கள். மனிதரிடத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை, மலாய்க்கமான தன்மையும் இருக்குது. அதே நேரத்தில் மனிதனை விட தாழ்மையாக படைக்கப்பட்ட கால்நடைகள், பஹாயிம்கள், இவைகளுடைய தன்மை மட்டும் இருக்குது. மலாய்க்கமார்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு திருமணம் கிடையாது, ஊனுறக்கம் கிடையாது. அல்லாஹ்வை துதிப்பது அவருடைய கடமை. ஆனால் கால்நடைகளை பொறுத்தவரையில், பறவை பட்சிகளை பொறுத்தவரையில், பசு வரும்போது சாப்பிடும், தூக்கம் வரும்போது உறங்கும், களைத்து போனால் ஓய்வெடுக்கும், ஆசையை பாட்டு ஆசையை தீர்த்துக் கொள்ளும். இதே பண்பு மனிதத்திலும் இருக்கின்றது. எனவே மனிதனை பொறுத்தவரை இந்த 2க்கும் இடைப்பட்ட நிலையில் படைக்கப்பட்டவன் தான் மனிதன்.
ஒரு சோதனையான படைப்பு. இதனால் தான் அல்லாஹ் தஆலா மனிதனை படைப்பை பற்றி சொல்லும்போது ஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் படைக்கப்பட்டிருப்பது பலவீனமானவனாக. உண்மைதான். இதனால் தான் மனிதன் தவறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். தவறு செய்யாத எந்த ஒரு மனிதனும் கிடையாது. அல்லாஹ்வினால் பாதுகாப்பு வழங்கப்பட்ட இஸ்மத்தை செய்யப்பட்ட நபிமார்களை தவிர அவர்களே தான் ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது உடனே வஹி வரும், திருத்துவான் அல்லாஹ் தஆலா. இல்லை பேச போனால் நீண்டு போயிடும், சப்ஜெக்ட் நின்றும். ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாயின தவ்வாபூன். ஆதமுடைய மகன் மனிதன் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள், அதிலே சிறந்தவர்கள் தவறை உணர்ந்து தௌபா செய்பவர்கள், தங்களை திருத்திக் கொள்வார்கள். இந்த அடிப்படையில் மனிதன் செய்யக்கூடிய தவறுகள், அதாவது ஹுகூக்குகளை மீறக்கூடிய சம்பவங்கள் 3 இருக்குது. ஒன்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஹுகூக்கை மீறுவது, ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹுகூக்குல மனிதன் மீறுவது, அப்படினால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இந்த இணை வைத்து அல்லாஹு தஆலா அந்த இணையோடு மரணித்தவனை மன்னிக்க மாட்டான். இது சப்ஜெக்ட் வேறு. இரண்டாவது ஒன்று இருக்கின்றது, மனிதன் தனக்கு தானே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம், அநீதி. ஹுகூக்குல் இன்சான் நஃப்ஸஹு, தற்கொலை செய்து கொள்ளுதல், பசியிலிருந்து தன்னை வருத்திக் கொள்ளுதல், அல்லது வேறு மனிதனை பாதிக்கக்கூடிய விஷயங்களை இஸ்லாம் அனுமதிக்காமலே செய்வது போன்றவைகளை செய்வதன் மூலம் தூங்காமல் உறங்காமல் நேரத்தை வீணடிப்பது, இதெல்லாம் மனிதருக்கு செய்து கொள்ளக்கூடிய தீமைகள். மூன்றாவது ஒன்று இருக்கின்றது, அதுதான் இந்த சப்ஜெக்டோடு சம்பந்தப்பட்டது, அதுதான் ஹுகூக்குல் இபாத். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செலுத்த வேண்டிய உரிமை. இந்த உரிமையோடு சம்பந்தப்பட்டது தான் இந்த இர்ஸ் என்று சொல்லக்கூடிய வாரிசு சொத்துரிமை. நிறைய புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சொத்துரிமை என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது, அதை கொடுக்காவிட்டால் அவருக்கு செய்யக்கூடிய அநீதி. இந்த அநீதியை பொறுத்த வரையில் இந்த உலகத்திலேயே மன்னிப்பு பெற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இல்லாத பட்சத்தில் நாளை மறுமையில் தான் செய்த நன்மைகளை அநியாயம் இழைத்தவனுக்கு கொடுப்பதன் மூலமாக பரிகாரம் செய்யப்படும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னொரு ஹதீஸிலே, முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய பின்னொரு ஹதீஸிலே இப்படி தெளிவுபடுத்துகின்றார்கள். ரசூலுடைய வளமை சஹாபாக்களை பார்த்து சில செயல்களை கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஹதீஸ்லையும் கேள்வியா கேட்கிறாங்க, அததுரூன மனில் முஃப்லிஸ், பங்களோத்துக்காரன் நஷ்டவாளன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப சஹாபாக்கள் விளங்கி இந்த அடிப்படையில் விளக்கம் சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. எப்படி? அல் முஃப்லிசு மீனா பீனா மல்லா திர்ஹம லஹு வலா மதா, பணமும் இல்லை பொருளும் இல்லை, இரண்டும் இல்லாத வெறுங்கையோடு இருக்கக்கூடியவன் தான் எங்களுடைய சமுதாயத்தில் முஃப்லிஸ் என்று சஹாபாக்கள் பதில் சொல்லுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃப்லிஸ் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், அல் முஃப்லிசு மின் உம்மதி மன் யஅதி யௌமல் கியாமா பிஸலாத்தின் வ ஸகாத்தின் வ ஸியாமின். சுப்ஹானல்லாஹ். எனது உம்மத்தில் முஃப்லிஸ் யார் என்று சொன்னால் நாளை மறுமையில் ஏராளமான தொழுத நன்மையோடு வருவான், ஏராளமான ஜகாத்தி தர்மம் செய்த நன்மையோடு வருவான், ஏராளமான நோன்புகள் விடுத்த நன்மையோடு வருவான். ஆனால் வயாத்தி வகது ஷதமஹாதா, உலகத்தில் வாழ்ற காலத்தில் இன்னொருவனை அநியாயமாக ஏசியிருப்பான், இன்னொருவர் மீது அவதூறு சொல்லியிருப்பான், இன்னொருடைய இரத்தத்தை அநியாயமாக ஓட்டியிருப்பான், இன்னொருவனுக்கு அநியாயமாக அடித்திருப்பான். இப்படிலாம் செய்து போட்டு தொழுத
ஜகாத்து கொடுத்த, சதக்கா செய்த, நோன்பு பிடித்த, ஹஜ் செய்த நன்மைகளோடு வருவான். மலை போன்ற நன்மைகள். ஆனால் உலகத்தில் அநீதி இழைக்கப்பட்ட, ஏசப்பட்ட, அவதூறு சொல்லப்பட்ட, அடிக்கப்பட்ட, இரத்தம் ஓட்டப்பட்ட இவர்கள் எல்லாம் வந்து நிற்பாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல வந்து பழி தீர்ப்பது எப்படி சொன்னா, இவருடைய நன்மைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. அநீதி இழைத்தவன் தொழுத, நோன்பு பிடித்த, ஜக்காத்து கொடுத்த நன்மைகள் வந்திருக்க. அப்படி நன்மைகள் யாருக்கு ஏற்றான் அவனுக்கு கொடுக்கப்படும். யாருடைய இரத்தத்தை விட்டான் அவனுக்கு கொடுக்கப்படும். யாரை அடித்தான் அவனுக்கு கொடுக்கப்படும். யாரை அவதூறு சொன்னான் அவனுக்கு கொடுக்கப்படும். கொடுப்பது முடிந்த பிறகு இன்னும் கொடுக்க வேண்டி இருந்தால் அவருடைய நன்மையெல்லாம் முடிஞ்சு போயிடும். அவர்களுடைய தீமைகள் இவன் மீது சுமத்தப்படும். பின்னர் தான் செய்த நன்மைகளை இழந்து, தவறவிட்டு, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு, மற்றவருடைய பாவங்களை சுமந்து கொண்டு நரகிலே முகம் குப்புற தள்ளப்படுவானே, அவன்தான் எனது உம்மத்திலே பங்கரோத்துக்காரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்கின்றார்கள். இதெல்லாம் ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமை. இன்றைக்கு வாய்களே பேசுறாங்க மனித உரிமை போன்று. ஆனால் எங்களுக்குள்ளேயே மனித உரிமை மீறல் நிறைய இருக்குது. அவதூறு, கோல் சொல்லுதல், புறம் பேசுதல், அநியாயமாக ஒருவனை பற்றி அவதூறு ஏசுதல் அல்லது அவனை பற்றி குறை பேசுதல், இதெல்லாம் ஹுக்கூக்குல் இன்சான். யாரை பற்றியெல்லாம் பேசினோமோ, யாரை பற்றியெல்லாம் அவதூறு சொன்னோமோ அவர்களை பற்றிய பட்டியல் நாளை மறுமையில் முன்வைக்கப்படும். அப்ப பழி தீர்ப்பதற்காக நன்மைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்படுவார்கள். இவர் மற்றவருடைய பாவங்களை சுமந்து நரகிலே தள்ளப்படுவார். இவர்தான் எனது உம்மத்திலே பங்குலத்துக்காரன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவாக சொல்லுகின்றார்கள். இதிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த சொத்துரிமை மனித உரிமையோடு சம்பந்தப்பட்டது எவ்வளவு முக்கியத்துவமானது என்று. இது இரண்டாவது சப்ஜெக்ட். இப்போ மூன்றாவது சப்ஜெக்ட் வருவோம். மூணாவது சப்ஜெக்ட் வந்து சொத்துரிமை என்றால் என்ன, அதனுடைய சட்டம், இஸ்லாத்தில் அதனுடைய சட்டம் என்ன. நிறைய பேர் தெரியாது, நினைச்சு கூட சாதாரண நினைச்சு ஓட்டிக்கிறோம். அதனால தான் அன்றைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையை விற்று வளர்க்கக்கூடிய என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பொம்பளை பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது வீடு கட்டி வளவு வாங்கி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இல்லாட்டி சீதனம் என்ற பெயரில் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. வாகனம், சொத்து, சுகம் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த சொத்துரிமை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் எப்படியான சட்டத்தை பெற்றிருக்கிறது என்பது தெரியாதனால ஏற்பட்ட விளைவு. அதனால இந்த தலைப்பில் சொத்துரிமை என்றால் என்ன, அதனுடைய சட்டம் என்ன என்பது பார்க்கணுங்க. அல்லாஹ்வுடைய ஹிக்மத்து, இந்த மனிதன் உலகத்தில் நிரந்தரமாக வாழ்றதில்லை. என்று ஒரு நாள் அவன் மரணத்தை தழுவியே தீரணும். அதுக்கு பின்னால அவன் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி இரவு பகலாக விழித்திருந்து சேமித்த சொத்துகள் அவனுக்கு எந்த பிரயோசனம் கொடுக்காது. வெறுமனே வெள்ளப்புடவையோடு கொண்டு போய் அடக்கப்படுவான். இவன் விட்டு சென்ற சொத்துகள் அனைத்தும் பின்னால வரக்கூடியவர்களுக்கு போய் சேருது. அப்ப இறந்தவரின் சொத்துகள் பின்னால வரக்கூடியவருக்கு போய் சேரக்கூடிய இந்த இன்திகால் மாற்றத்துக்கு தான் சொல்றது அரபி பாஷையில் இருத்தல் போட்டு சொத்துரிமை. அவர் இறந்துட்டாரு, அவர் விட்டு போற சொத்துகள் அல்லாஹு தஆலா சொன்ன அமைப்பில் பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப நாங்க இறந்தவரிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு தாண்டி செல்லக்கூடிய இந்த தாண்டுதலை தான் சொல்வது இன்திகால் போட்டு. அப்ப இவ்வாறு இன்திகால் பண்ணக்கூடிய சொத்துரிமை இஸ்லாத்தின் பார்வையிலே இர்ஸ் அல்லது தௌரீஸ் என்று சொல்லப்படும். இதனுடைய சட்டத்தை பார்ப்போம். யாரால் சட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் நினைப்பது போன்று சாதாரணமான ஒரு சட்டம் அல்ல. நான் ஆரம்பத்தில் சொல்லியது போல
ஃபர்து ஐன். ஃபர்து ஐனை தெரியும் நினைக்கிறேன் மேலே இருக்கும் அப்படித்தானே? அப்படின்னா ஃபர்து கிஃபாயா ஃபர்து ஐன். ஃபர்து கிஃபாயான்னு சொன்னால் 1000 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் செய்தாலும் எல்லாருக்கும் கடமை நீக்கிறது. உதாரணமாக ஜனாசா தொழுகையில் 1000 பேர் இருக்கிறதுல 500 பேர் கலந்து கொண்டாங்களா, மற்ற 500 பேரும் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. ஃபர்து கிஃபாயா. ஆனால் ஃபர்து ஐன் என்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாயப்படுத்தப்பட்டது. எப்படி போல? ஐவேளை தொழுவது போல. ஆரோக்கியமாக இருப்பவன், பிரயாணி அல்லாமல் இருப்பவன், பிரயாணத்தில் இல்லாமல் இருப்பவன் நோன்பு பிடிப்பது போல. வசதி படைத்தவர் 2.5% கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுப்பது போல. வசதியும் ஆரோக்கியம் இல்லை இருப்பவர் மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜி செய்வது போல. இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளைப் போலதான் இந்த சொத்துரிமை என்பது கட்டாய கடமை. இது அநேகமானது தெரியாது. எல்லாம் நினைச்சுக்கொண்டீங்க, சாதாரண உண்டாக நினைச்சுக்கொண்டீங்க. இதனால் தான் இன்றைக்கு அநேகமான முஸ்லீம் குடும்பங்களில் அநீதி நடந்து கொண்டிருக்கின்றது. சொத்துரிமை விஷயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படுவது இல்லை, மிகவும் குறைவு. எனவே இந்த சொத்துரிமை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ஃபர்து ஐனாக கருதப்படுகின்றது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் 4வது அத்தியாயம் 7வது வசனத்திலே பின்வருமாறு கூறுகின்றார். லிர்ரிஜாலி நஸீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர் நஸீபம் மஃப்ரூதா. இந்த வசனத்தை சரியாக நாங்கள் விளங்கிறோம் சொன்னால் சொத்துரிமை எவ்வளவு முக்கியத்துவம் என்று எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஆண்களுக்கும் அவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்றதில் பங்கிருக்கின்றது. லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். இதேபோல வலின் நிசாய் பெண்களுக்கும் அவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்றதில் பங்கிருக்கின்றது என்று சொல்லி போட்டு சிலர் சொல்வார்கள், பெரிய சொத்து. இது நிறைய பார்க்கிறோம் நாங்கள். இன்றைக்கு மூத்தர் என்ன செய்வார்? வாப்பாட காலத்தில் கட்டப்பட்ட வீட்டை பிடிச்சு கொள்வார், அல்லது வாப்பா செய்து கொண்டிருந்த பிஸ்னஸை பிடிச்சு கொள்வார். இப்ப மற்றவர்கள் எங்களுக்குரிய பங்கு தாங்க கேட்டா வாப்பா அப்படின்னு பெரிய பெரிய சொத்து அப்படின்வார்கள். இது பலவே நடக்க இன்றைக்கு. இதனால் தான் சொல்றான் அது கொஞ்சம் மிச்சம் பார்க்கக்கூடாது. எப்போது அழகா அல்லா சொல்லுகிறான் சொன்னால் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர். அது சொற்பமாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். சொத்துரிமை என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்றதில் பங்கு இருக்குது. அது கொஞ்சமா மிச்சப்பாடு பார்க்கக்கூடாது. 1000 ரூபாயாக இருந்தாலும் பிரித்து கொடுத்துடணும். இல்லாட்டி ஹுக்கூக்குல் இன்சான் நாளை மறுமையில் வந்து தப்ப மாட்டாங்க சொல்லி போட்டு இந்த சட்டம் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நசீபம் மஃப்ரூதா, எப்படியான பங்கு? ஃபர்தாக்கப்பட்ட பங்கு, சும்மா லேசான பங்கு இல்லை. இது அல்லாஹு தஆலா ஃபரதா யஃப்ரிதுன்னு சொல்லாம மஃப்ரூதா இஸ் மஃபூலா சொல்லி காட்ட முடிந்த கதை. ஒவ்வொரு முஸ்லிமும் இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கள் அவருடைய உறவினர்களுக்கு பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் கட்டாய கடமை, ஃபர்தாக இருக்கின்றது, ஃபர்து ஐனாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அப்ப எங்களுக்கு விளங்கி இருக்கும் சொத்துரிமை என்றால் என்ன, இறந்த இடத்திலிருந்து மற்றவர்களுக்கு சொத்து மாறுதல், இன்திகால், இதுதான் வாரிசு சொத்துரிமை. இரண்டாவது சட்டம் என்ன? ஃபர்து ஐன். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஒரு வரலாற்று சம்பவத்தை பதிகின்றார்கள். அவர் சொல்லுகின்றார்கள்,
அவுஸ் இப்னு சாபித் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவி உம்மு கஜ்ஜா, அந்த காலத்தில் இருந்த பேர், அவருடைய பேர் வந்து உம்மு கஜ்ஜா அல்லது உம்மு குஜ்ஜா, ரெண்டு மாதிரி வருது. மனைவி 3 பெண் மக்கள், அவுஸ் இப்னு சாபித்துக்கு பிறந்த மக்கள் அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வாரார். வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவுஸ் இப்னு சாபித் அன்சாரியுடைய இறப்புக்கு பின்னால் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அவருடைய சகோதரனின் மகன் 2 பேர் இப்னா அம், இந்த பிள்ளைகளுடைய ஷாச்சாலை பெரியப்பாடு 2 மக்கள் சுருடி போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அது முறப்படுறாங்க ரசூலாட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு பதில் சொல்வதற்கு பகரமாக அவளை பார்த்து சொல்றாங்க, சரி போ, நீங்களாம் போயிருங்க, அல்லாஹ் தஆலா சட்டம் வரட்டு, நான் உங்களுக்கு அதுக்குரிய பதில் சொல்றேன் அப்படின்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், சரி போ, போங்க நீங்க. காரணம் என்ன சொன்னா, சொத்துரிமையை பொறுத்த வரையில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம். 199 விதமான சட்டங்கள் குர்ஆனில் அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்டவை. 1 வீதம் மட்டும்தான் நாதிரான, மிகவும் அரிதான சில சட்டங்கள் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற 99 விதமான சட்டங்கள் குர்ஆனிலே பதியப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து இந்த சொத்துரிமையுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்திருக்கல, இதில் என்ன செய்யறீங்க போட்டு எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி போ. அந்துர் மாதா யுஹதித்துல்லாஹு பிதாலிக், இந்த விஷயத்தில், இந்த பெண் மக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா இப்படியான சட்டத்தை எங்களுக்கு அறிவிக்கிறான் என்பதை பார்க்கும் வரைக்கும் நீங்கள் போகணும்னு அனுப்பிட்டாங்க. குர்ஆன் வசனம் இறங்குது. இந்த 4வது அத்தியாயம் 7வது வசனம் இறங்குது. லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர் நஸீபம் மஃப்ரூதா. இந்த வசனம் இறங்குது. ஆண்களுக்கு பங்கு இருக்குது, பெற்றோர்கள் உறவினர் விட்டு சொன்னதில். பெண்களுக்கும் பங்கு இருக்குது, அது கொஞ்சமா மிச்சமாடு பார்க்கக்கூடாது, அனைத்திலும் பங்கு. சட்டம் கட்டாயமானது. மஃப்ரூதா, தரப் என்றால் அடித்தான் அர்த்தம். மத்ரூப் என்றால் சந்தேகமில்லை அடிபட்டுட்டான் அர்த்தம். நான் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இங்க மஃப்ரூதா, ஃபரதான்னு சொன்னால் அல்லாஹ் ஃபரதாக்கியான அர்த்தம். ஆனால் மஃப்ரூத் என்றால் முடிஞ்சு போன கதை. இசு மஃபூல், கதை முடிஞ்சு ஃபரதாக்கப்பட்டு விட்டது. அதனால இதனுடைய சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்தினூடாக தெளிவுபடுத்துகின்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 சாத்தாவுடைய மக்களையும் அழைத்து சொல்லுகின்றார்கள், 2 பெண் மக்களுக்கும் 3 பெண் மக்களுக்கும் 3இல் 2 கொடுங்கள். 3இல் 2 சுலுசா மாத்தாரம், 3இல் 2. சுப்ஹானல்லாஹ். அவருடைய மனைவிக்கு, அவுஸ் இப்னு சாபித்துடைய மனைவிக்கு உம்மு கஜ்ஜாவுக்கு 8இல் 2 கொடுங்கள். என்ன பிள்ளை இருக்கிறதுனால ஃபமா பக்கியா, மிச்சம் இருந்தால் உங்களுக்கு எடுத்து கொடுங்க சொல்லலாம். அப்ப எப்படியான ஒரு மாற்றம் அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது, எப்படியான ஒரு சட்டம் அல்லாஹ்வினால் விதிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். முழு சொத்தையும் பறிச்சுட்டு போனாங்க. இப்போ வந்து 3 பெண் மக்களுக்கு 3இல் 2 பங்கு, ஒரு பங்கு தான் மிச்சம் வைக்குது. 3 போனால் 3 தான் மிச்சம் வைக்குது. 8இல் 1 மனைவிக்கு போனால் அதிலே மீது இருக்கக்கூடியவர் தான் அந்த வாரிசுகள், அதாவது சாத்தா பிரியப்பாடைய மக்களுக்கு கிடைக்கும் சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சட்டத்தை வைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தீர்ப்பாக சொல்லி அனுப்புகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போல இந்த குர்ஆன் வசனத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான்.
அதாவது சொத்துரிமைக்கு 3 அர்க்கான்கள். ருக்குண்ட தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும், அப்படித்தானே? ருக்குண்ட தெரிந்தானே? இந்த அடிப்படை கடமை. உதாரணமாக தொழுகை. தொழுகையில் ருக்குன் ஒன்று தான் என்னது? தக்பீரத்துல் இஹ்ராம், சூரத்துல் ஃபாத்திஹா, ருக்கு, சுஜூத் உதாரணத்தையுடன். இதே போல சொத்துரிமையுடைய 3 அர்க்கான்கள். அதையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே தெளிவுபடுத்துறான். எப்படி? ஒன்று அல் வாரிஸ். வாரிஸ் என்று சொன்னால் சொத்து பெறக்கூடியவர், இந்த ஹயாத்தோடு இருப்பவர். இரண்டாவது முவர்ரிஸ், சொத்தை கொடுப்பவர், இறந்து போனவர். மூன்றாவது பங்கு வைக்கப்படக்கூடிய சொத்து. எப்படி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல? லிர்ரிஜாலி நஸீபுன். ரிஜால் என்பது ஆண்கள், அவர்களுக்கு பங்கு இருக்குது. அப்ப வாரிஸ் இறந்தவருக்கு பின்னால வாரிசா வரக்கூடியவர். மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், பெற்றோர்களும் உறவர்களும் விட்டு சென்றது இறந்த பிறகு. அப்ப முவர்ரிஸ், சொத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர், இறந்து போனவர். மூன்றாவது மிம்மா தரக்க, இறந்த நேரத்தில் விட்டு போனது. அது சொல்றது அல் மாலுல் மௌரூஸ், அப்படின்னா பங்கு வைக்கப்படக்கூடிய சொத்து. இந்த 3 அர்க்கான்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலேயே தெளிவுபடுத்துகின்றான். ஆகவே சொத்துரிமை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. 4வது விஷயம் நாங்கள் பார்த்தோம். இஸ்லாத்தின் பார்வையில் இரிசு என்றால், சொத்துரிமை என்றால் என்ன? இரண்டாவது அதனுடைய சட்டம், இஸ்லாத்தில் அதனுடைய சட்டம். நான்காவது ஜாஹிலியா காலத்தில் இந்த சொத்துரிமை எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னால ஜாஹிலியா காலத்து மக்கள் எப்படி சொத்துரிமையை கடைபிடித்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். அவனோட பழக்கம் ஒன்று இருந்துச்சு, பலசாலிகளான ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை, பெண்களுக்கும் இல்லை, சிறு பிள்ளைகளுக்கும் இல்லை, பலகீனமான ஆண்களுக்கும் இல்லை. அவர் அதுக்கு வைத்திருந்த காய்தா அடிப்படை என்னவென்று சொன்னால், லா நுதி இல்லா மன் காத்தல அலா ظاهரில் கைல் வஹாஸல் கனீமா. சொத்துரிமை நாங்கள் கொடுக்க மாட்டோம் பின்வருவோரை தவிர, குதிரையில் ஏறி போராடி வெற்றி பெற்று கனிமத்து பொருளை சேகரித்தவருக்குத்தான், பலசாலிக்குத்தான் சொத்துரிமை. அப்படிலாம் சொத்துரிமை இல்லை. போராடி காயப்பட்டாரா, தோற்கடிக்கப்பட்டாரா, இல்ல, சொத்துரிமை இல்லை. கனிமத்து பொருளை சேகரிக்க முடியல, சொத்துரிமை இல்லை. அப்ப பலசாலியாக இருந்தால் தான் போராட்டத்தில் வெற்றி பெறலாம், கனிமத்து பொருளை சேகரிக்கலாம். அதாவது யுத்த முறையில் கிடைக்கக்கூடிய, எதிர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருளும் கனிமத்து பொருள் சொல்லப்படும். அதை சேகரிக்கக்கூடிய சக்தி, வல்லமை யாருக்கு, எந்த ஆணுக்கு இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை என்ற ஒரு நிலை ஜாஹிலியா காலத்தில் இருந்துச்சு. இப்ப முன்னால் நான் சொன்ன 4வது அத்தியாயம் 7வது வசனம் இந்த சட்டத்தை அப்படியே மறுக்குது. லிர் ரிஜால், ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, லின் நிசா, பெண்கள் யாராக இருந்தாலும் சரி. அப்ப அங்க பலகீனம் இல்லாத எல்லா ஆண்களுக்கும் சொத்துரிமை இருக்குது. இதே போல பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்குது என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்தினூடாக இந்த ஜாஹிலியா காலத்து சட்டத்தை அல்லாஹு தாலா அப்படியே செயலுக்கு செய்திருக்கின்றான். இதுக்கு அழகான ஒரு உதாரணம், வரலாற்று சம்பவம். இம்ராத்து சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி
சாது மூலமாக கிடைத்து 2 பெண் மக்களையும் அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், சஅத் இப்னு ரபீ உங்களோட உஹத் யுத்தத்தில் போராடி ஷஹீதா போனார், மௌத்தா போனார். அவருடைய சொத்துக்களை அவருடைய ஷாச்சாலை பெரிய படுத்துட்டு போயிட்டார். இந்த 2 பிள்ளைகளுடைய சாச்சா அம்முஹுமா, இந்த 2 பெண் மக்களுடைய சாச்சாலே பெரியப்பால். அம்முன்றது சாச்சாக்கு பெரியாப்புன்னு சொல்லலாம், வாப்பாடு தம்பிக்கும் சொல்லலாம், வாப்பாடைய நானாக்கும் சொல்லலாம். எடுத்துட்டு போயிட்டார். ஒன்றை விடல, ஜாஹிலியா காலத்து பழக்கப்படி அவரா பலசாலி, எடுத்துட்டு போயிட்டார். உங்களா பலகீனமானவர்கள் ஒன்றும் விட்டு செல்லல. இப்போ அது முறைப்படுறான். அதான் அடுத்ததுல 2 பெண் மக்கள் திருமணம் எடுத்துக் கொடுப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கு சொத்து தேவைப்படும். இல்லை, இஸ்லாத்தில் வரவேற்கப்பட்டீங்க, சொத்துல பெண்களை பெருக்க திருமணம் வைக்கிறது வரவேற்கப்பட்டீங்க, பிரச்சனை இல்லை. தும்கஹல் மராத்தோ லி அர்பா, ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுவார். லிமாலிஹா, அவருடைய சொத்துக்காக, வலி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக, வலி ஹசபிஹா, அவருடைய குடும்ப பரம்பரைக்காக, வலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்துக்காக. சொல்லி முடிச்சாங்க தீன். இந்த 3ஐயும் முட்டு போட்டு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தெரிவு செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இख्तियार செஞ்சாங்க, தெரிவு செய்தார். அப்ப பணம் இருக்கிற பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு சில தடை இல்லை. ஆனால் அதை விட முக்கியம் வந்து பெண் ஒழுக்கம் உள்ளவளா, பண்பாடு உள்ளவளா, மார்க்கப்பட்டுள்ள என்று பார்க்கத்தான் இஸ்லாத்தில் விரும்புது. அப்ப இந்த 2 பெண் மக்களையும் திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் பணம் தேவை. ஆனால் அவர் ஒன்றையுமே விட்டு எல்லாரும் திருப்பிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த இடத்திலும் மௌனம் சாதித்தார்கள். அது சொல்லல. ஏன்? சொத்துரிமை என்பது வல்ல ரஹ்மான் இடத்திலிருந்து சட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான சட்டத்தை இறக்கினார். சொல்லிட்டாங்க, யக்தல்லாஹு ஃபீ தாலிக், அல்லாஹ் அதில் தீர்ப்பு சொல்லுவார். எனக்கு சொல்லலாம். வசனம் இறங்குது, ஆயத்துல் மீராத். யுஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன் فإن كن نساء فوق اثنتين فلهن ثلثا ما ترك وإن كانت واحدة فلها النصف. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டம் வருது, சொத்துரிமை சட்டம் வருது. சூரத்து நிசாவுல 4வது அத்தியாயத்தில் 11வது வசனம். அல்லாஹ் சொல்றான், யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும். பின்னால பார்க்கலாம். நாங்கள் சொத்துரிமைக்கு மிகவும் உறுதியுடையவர்கள் பிள்ளைகள், இறந்தவரின் பிள்ளைகள். யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லி போட்டு பின்னால் அல்லாஹு தஆலா விவரிக்கிறான். 2க்கு மேற்பட்ட பெண் மக்களாக இருந்தால் அவர்களுக்கு 3ல் 2. ஒரு பெண் மகளா, ஒரே ஒரு பெண் மகளாக இருந்தால் அவருக்கு சொத்துல பாதி. பெற்றோர்களுக்கு இறந்தவருக்கு பிள்ளை இருக்க முடிச்சனால் 6 தாய்க்கு 6 தகப்பனுக்கும் 6. இறந்தவருக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் தாய்க்கு 3 தகப்பனுக்கு. இறந்தவருக்கு பிள்ளை இல்லை, ஆனால் சகோதரர் இருக்கிறார்கள், 1க்கும் மேற்பட்ட சகோதரர்கள். அப்ப தாய்க்கு 6 மற்ற 5 தந்தைக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உரிய சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக இறக்கி வைக்கிறான். அடுத்த வசனம் 12வது வசனத்தில் மனைவி கணவன் மனைவிக்கு சொத்துரிமை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுன் லஹுன்ன வலத், அப்படி தொடருது. இப்ப இந்த வசனம் 2 இறங்கிய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சாச்சாக்கு செய்தி அனுப்புறாங்களே, பெரியப்பாக்கு செய்தி அனுப்புறா வர சொல்லி சொல்றாங்க, ஆதி இப்னத்தை சஅதின் அஸ்ஸுலுஸைனி, முழு சொத்திலேயே 3ல் 2 சஅதுடைய 2 பெண் மக்களுக்கும் கொடுங்க. முழு சொத்திலேயும் 8ல் 1 அவருடைய மனைவிக்கு கொடுங்க. மீது இருப்பது உங்களுக்கு. பமா பக்கிய
பஹுவலக்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப ஆரம்ப காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் சொத்துரிமை எப்போ இருந்துச்சுன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பலசாலிக்கு மட்டும்தான். ஆனால் பலகீனமானவர்களுக்கு, பெண்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து இல்லை. மன்னிக்க வேண்டும், இந்த ஹதீஸ் வந்து திர்மிதி, இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் 5வது பாப்பம் இஸ்லாத்தில் வந்து சொத்துரிமை எப்படி ஆரம்ப காலத்தில். சொத்துரிமை ஒரேடியாக இந்த சட்டம் வரல. இப்போ நான் சொன்ன சட்டங்கள் ஆரம்பத்திலே வரல, மாறாக கட்டம் கட்டமாக தமைஞ்சு. எப்படி போல ஞாபகப்படுத்துங்க. எப்படி போல? மது ஹராமாக்கப்பட்டது போல. ஆரம்பத்தில் அது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. நல்லா சொன்னான், ஹராமாக்கல்ல. பின்னால் அடுத்த சொன்னான் வந்து அதில் தீமை நன்மையை விட அதிகம்னு சொன்னான். வயஸ்முகுமா அக்பர் மின் நஃபைஹிமா. அப்பவும் ஹராமாக்கல்ல. ஆனால் சஹாபாக்கள் விலை கொண்டாங்க, தீமை அதிகம் சொன்னா தவிர்க்க தாமினை கொண்டு அடுத்த கட்டமாக வருகிறது ஹராமாக்கப்பட்டு. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஜ்ஸாமு ரிஜ்ஸுன் மின் அமலி ஷைத்தான். ஷைத்தானுடைய காரியம். ஹல் அன்தும் முன்தஹூன், நீங்க அதை விட்டு தவிர்க்க போறீங்களா? இன்தஹைனா எல்லாரும் விட்டுட்டாங்க. அவ கட்டம் கட்டமாக தான் எனவே மது தடை செய்யப்படுது. அதே போல சொத்துரிமை என்பது ஒரேடியாக இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே வரவில்லை. ஆரம்ப கட்டத்தில் சொத்துரிமை எப்படி இருந்துச்சு சொன்னா, உடன்படிக்கை அடிப்படையில் 2 பேர் உடன்படிக்கை செய்து கொள்வாங்க. எப்படி? தமி தமுக்க, மாலி மாலுக்க, தரிதுனி அரிசுக்க, தன்சுருனி அன்சுருக்க செய்து உடன்படிக்கை செஞ்சுக்குவான். அவன்டா என்னுடைய இரத்தம் உன்னுடைய இரத்தத்தை போல. அவன்டா நான் கொல்லப்பட்டால் நீ கொல்லப்பட்டது போல. அப்படின்னா என்ன செய்யணும்? நீ எனக்காக பழி வாங்கணும். உடன்படிக்கை. மாலி மாலுக்கு இறை சொத்து ஒன்று சொத்து போல. நான் இறந்து போன நீ எடுக்கலாம், நீ இருந்து போன நான் எடுக்கலாம். உடன்படிக்கை. அரிசுனி தரிசுனி அரிசுக்க, நீ எனக்கு வாரிசா வருவாய், நான் உனக்கு வாரிசா வருவேன். இறந்த பிறகு சொத்துரிமை. உடன்படிக்கை. தன்சுருனி அன்சுருக்க, நீ எனக்கு உதவி செய்ய, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று 2 பேர் வழக்கரம் பிடித்து உடன்படிக்கை செய்து கொண்டால் அது இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டுச்சு. இப்படியான உடன்படிக்கை செய்து கொண்ட உடன்படிக்கைகளை இஸ்லாம் தடுக்கல. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 33வது வசனத்தில் பின்வருமாறு சொல்றான். வலிகுல்லின் ஜஅல்னா மவாலிய மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்தில வாரிசுகளை நாம் அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கின்றோம். வலிகுல்லின் ஜஅல்னா, எல்லாருக்கும். மவாலிய வாரிசுகள். மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், உறவினர்களும் பெற்றோர்களும் விட்டு சென்றதில் அனைவருக்கும் வாரிசு உரிமை இருக்குது. இருந்தாலும் வல்லதீன அகதத் ஐமானுக்கும், இந்த சட்டம் வாரத்துக்கு முன்னால யாரெல்லாம் அப்படி உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ, ஐமான் என்பது வழக்கரம் பிடித்து உடன்படிக்கை செய்து கொண்டதில்லை. ஐமான் பாத்துவும் நசீபம், அந்த உடன்படிக்கைப்படி அவர்களுக்குரிய பங்கை கொடுத்து விடுங்கள். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஷஹீதா, நிச்சயமா அல்லாஹ் அனைத்தையும் கண்காணித்தவனாக இருக்கிறான், பார்த்தவனாக இருக்கிறான், சாட்சியானாக இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தினூடாக அந்த சட்டத்தை இஸ்லாம் அனுபவிச்ச. ஆரம்பத்தில் உடன்படிக்கை செஞ்சு கொண்டா அது உடன்படிக்கை நிறைவேற்ற சொல்லி. ஆனால் சட்டம் வந்த பிறகு இந்த உடன்படிக்கை செல்லுபடியாகாது. இதை இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது
தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வாறு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள். ஆனால் வலா யுன்ஷிஉ பஅத நுஸூலி ஹாதிஹில் ஆயா முஆஹதத்தன். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க இந்த வசனம் இறங்கிய பிறகு எவரும் இப்படியான உடன்படிக்கை செய்ய முடியாது. இது ஆரம்ப கட்டம். அது நசக செய்யப்பட்டு நீக்கப்பட்டு சட்டம் நீக்கப்பட்டு. இரண்டாவது கட்டம் இஸ்லாத்தின் மூலமும் ஹிஜ்ரத்தின் மூலமாக சொத்துரிமை வந்துச்சு. மக்காவிலிருந்து தங்களுடைய அனைத்து உடைமைகளையும் இழந்து மதீனாவை நோக்கி வந்த முஹாஜிரீன்களுக்கும் மதீனாவாசிகள் அன்சாரிகளுக்கும் இடையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிணைப்பு ஏற்படுத்தினான். உஹுவா சகோதரத்தை ஏற்படுத்தினான். அந்த சகோதரத்துவம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அன்சாரி அவருடைய சொத்திலிருந்து முஹாஜிருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு சொத்துரிமை இருந்துச்சு. இதையும் அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் அனுமதிச்சார். இது அல்லாஹு தஆலா பின்வருமாறு, அதாவது சூரத்துல் அன்ஃபால் 72 வசனத்திலே பின்வருமாறு சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு சொன்னால் மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் ஹிஜ்ரத்து செல்லாமல் மக்காவிலே தங்கிவிட்டால் அவருடைய சொந்த உறவினர் மதீனாவில் இருக்கும் போது அவருக்கு சொத்துரிமை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த சொத்துரிமை இருந்தது. ஆனால் அவரை விட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் வந்தவருக்கு சொத்துரிமை கூட. அல்லாஹ் இந்த சம்பவத்தை எப்படி சொன்னா, இன்னல்லதீன ஆமனு சூரத்துல் அன்ஃபால்ல 72வது வசனம், 8வது அத்தியாயம் 72வது வசனம். இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்து தங்களுடைய பொருளாலும் ஆத்மாக்களாலும் ஜிஹாத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளிக்கிளம்பி வந்தார்களோ, வல்லதீன ஆவவ் வ நஸரு உலாயிக பஅதுஹும் அவுலியாஉ பஅத். முன்னால சொல்லப்பட்டது முஹாஜிரீன்கள், பின்னால சொல்லப்பட்டது அன்சாரிகள். அதாவது இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது பிஅம்வாலிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் முஹாஜிரீன்கள். வல்லதீன ஆவவ் அவர்களை வரவேற்று அரவணைத்து நஸரு உதவி செய்து உலாயிக பஅதுஹும் அவுலியாஉ பஅத். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஒருவருக்கொருவர் உதவியாளர்கள் சொல்லி போட்டு வல்லதீன லம் யுஹாஜிரு, எவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஹிஜ்ரத் செல்லாமல் மக்காவிலே தங்கிவிட்டார்களோ, மாலக்கும் மின் வலாயத்திஹிம் மின் ஷை, அவர்களுக்கு சொத்துரிமை எந்த பங்கும் இல்லை. ஹத்தா யுஹாஜிரு, அவர்கள் ஹிஜ்ரத் வருகின்ற வரை என்று இந்த இஸ்லாத்தின் மூலமாக சகோதரத்தின் மூலமாக இஸ்லாம் அனுமதித்த அந்த சொத்துரிமையை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தான் ஆரம்பத்தில். இதுவும் பின்னால மாற்றப்பட்டது. மூன்றாவது கட்டம் அதுதான் சொத்துரிமை இறந்தவரின் உறவினர்களுக்கும் மட்டும்தான் என்பது சட்டம். இதுதான் அன்று முதல் இன்று வரை, ஏன் கியாம நாள் வரை நீடிக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33ஆம் அத்தியாயத்தில் 6ஆம் வசனத்திலே பின்வருமாறு சொல்லுகின்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். விசுவாசிகளுக்கு அவர்களை விட, அவருடைய ஆத்மாக்களை விட நபி அவர்களுக்கு முக்கியமானவர். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பது ஒரு விசுவாசியுடைய கட்டாய கடமை. எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய உயிரை விடவும் நேசிக்க வேண்டும். அதுக்கான அழகான ஒரு சம்பவம் நீண்ட சம்பவம், ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் நான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் உமர் ரலியல்லாஹுடைய கையை ரசூலா பிடிக்கிறாங்க, படி வலது கையை. இப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க வல்லாஹி இன்னி உஹிப்புக மின் குல்லி ஷை இல்லா நஃப்ஸின்னு சொல்றாங்க. நான் அனைத்தை விடவும் உங்களை நேசிக்கிறேன்,
என்னுடைய ஆத்மாவை தவிரன்னு சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யா உமர், என்னுடைய நேசம் உங்கள்கிட்ட என்ன வரல அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ உடனே உமர் சொன்னாங்க ஹத்தாமி நப்சி, என்னுடைய ஆத்மாவை விடவும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன போது அல் ஆனயா உமர், இப்பதான் என்னுடைய நேசம் உங்களுக்கு வந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பதே ஒரு விசுவாசியுடைய கட்டாய கடமை. தன்னுடைய உயிரை விடவும் நேசிக்க வேண்டும். அதனால இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அவருடைய ஆத்மாக்களை விடவும் நபி அவர்களுக்கு முதன்மையானவர், முக்கியமானவர், மேன்மையானவர். சொல்லுவோம் வாஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவருடைய மனைவார்கள் எல்லாம் விசுவாசிகளின் தாய்மார்கள், திருமணம் முடிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். சொல்லி போட்டு வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ், உலுல் அர்ஹாம் சொல்வது உறவினர்கள், வாப்பா உம்மா, வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பா, உம்மட உம்மா, வாப்பட உம்மா, மகன், மகண்ட மகன், மகண்ட மகண்ட மகன், மகள், மகண்ட மகள், சகோதரி, சகோதரன், உறவினர்கள். வஉலுல் அர்ஹாமி, இவர்கள், அதாவது உறவு மூலமாக வரக்கூடிய இவர்கள், அவுலா பஅதுஹும் அவுலா பிபஅத், மற்றவர்களை விடவும் இவர்கள் முதன்மையானவர்கள். எவர்களை விட? மினல் முஃமினீன் வல் முஹாஜிரின், மற்ற விசுவாசிகளை விட, ஹிஜ்ரத் வந்த முஹாஜிரின்களை விட உறவினர்கள் தான் சொத்துரிமைக்கு மிகவும் உரித்துடையவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இருக்கிறான். இது ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் பதியப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக இந்த வசனத்தை இறக்கி சொத்துரிமையை இறந்தவரின் உறவினர்களுக்காக ஆக்கிவிட்டார். அப்ப இது மூன்றாவது கட்டம். இந்த மூன்றாவது கட்டம் தான் இஸ்லாத்தில் கடைபிடிக்கப்படுது. ஒரு இறந்துட்டா அவருடைய வாரிசுகள் யாருன்னு பார்க்கும்போது, வாப்பா இருக்காரா, உம்மா இருக்காரா, வாப்பாட வாப்பா இருக்காரா, வாப்பாட உம்மா இருக்காரா, அப்படியெல்லாம் பார்த்துட்டு போட்டு மகன், மகண்ட மகன் அல்லது மகள் அல்லது சகோதரன், சகோதரி இதெல்லாம் பார்த்து போட்டு தான் சொத்துரிமை பிரிக்கிறது. இது சம்பந்தமான தபாசீல்கள் உங்களுக்கு இந்த இடத்த சொல்றது கஷ்டம். எனக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா பிளாக் போர்டு தான் விளங்கப்படுத்தணும். உங்களுக்கு மாணவர்களுக்கு தரிசனம் நடத்துகிற மாதிரி பிளாக் போர்டு வச்சு தான் விளங்கப்படுத்தணும். அப்ப இஸ்லாத்தில் சொத்துரிமை இறுதியாக எங்க நின்றுச்சு? இறந்தவரின் உறவினர்களுக்கு. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் யூதர்கள் நசாராக்கடத்தில் எப்படி சொத்துரிமை இருக்குன்னு போட்டு இதை பார்த்த முடிச்சோன்னா இஸ்லாம் எவ்வளவு தூய்மையானதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நீதியானது, அல்லாஹ்வுடைய சட்டம் எவ்வளவு நேர்மையானது, நேர்த்தியானது என்பது எங்களுக்கு தெரிய வரும். ஏண்டா யூதர்களை பொறுத்த வரையில் அவருடைய வேதமாகிய தௌராத்தில் இந்த சொத்துரிமை சம்பந்தமாக தெளிவான விளக்கம் இல்லை. மாறாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், சொத்துரிமை ஆண் மக்களுக்கு மட்டும்தான், பெண் மக்களுக்கு இல்லை. பாப்பாக்கு இல்லை, உம்மாக்கு இல்லை, கணவனுக்கு இல்லை, மனைவிக்கு இல்லை என்று யூதர்கள் சொல்லுகின்றார்கள். இதையே கடைபிடிக்கின்றார்கள் நசாராக்கள். ஏன்னா தௌராத்தில் இஞ்சியில் இதை பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை. அவருடைய மிக பெரும் தலைவர் பாபாவிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் விட்டு கொடுத்து நடந்துக்குன்னு சொல்றாரு. சொத்துரிமை சம்பந்தமாக விளக்கம் எதுவும் வந்தில்லை, ஆனா நீங்க விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. தௌராத்தில் என்ன சொல்லப்படுது? யஹூதியத்தில் என்ன சொல்லப்படுது? ஆண்களுக்கு மட்டும்தான், ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் சொத்துரிமை, பெண்களுக்கு இல்லை, வாப்பாக்கு இல்லை, உமாக்கு இல்லை, தாய் மனைவிக்கு இல்லை, ஒருத்தருக்கும் இல்லை. ஆனால் நசாராக்களை பொறுத்த வரையில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். ஆண்களை தான் அங்கே உட்படுத்துறாங்க,
பெண்களுக்கு சொத்துரிமைன்னு சொல்லி போட்டு சட்டத்தில் இல்லை, இருந்தாலும் நீங்க விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க, விரும்பினா கொடுங்க என்ற மாதிரி நசாராக்குடைய சட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், அநேகமான கிறிஸ்தவ நாடுகளில் ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பதற்கு மாத்திரம்தான் தகப்பன் இல்லாட்டி தாய் செலவழிப்பான். 18 வயதை எத்திவிட்டால் ஒரு பெண் பிள்ளை, நசாராக்கிடத்தில் 18 வயது ஒரு பெண் எத்திவிட்டால் அவளுடைய வேலையை, அவளுடைய சுமையை அவளே சுமத்துக் கொள்ள வேண்டும். என்ன வழியாக இருந்தாலும் சரி, அது ஹலாலோ ஹராம் ஆக்க தேவையில்லை, தன்னுடைய சுமையை தானே சுமந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நடைமுறை நசாராக்கத்தில் இருந்து கொண்டிருப்பதை இன்றைக்கும் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. மாறாக சொத்துரிமை எந்த அளவுக்கு அவர்களுக்கு இருக்குன்னு சொன்னால், நசாராக்களில் சிலர் தனது உறவினர்களுக்கு, தனது வாரிசுகளுக்கு கொடுப்பதற்கு பகரமாக சில சமயங்களில் நாய், வளர்த்த நாய்க்கு சொத்து எழுதிட்டு போயிடுவாங்க, வளர்த்த ஒரு பூனைக்கு சொத்து எழுதிட்டு போயிடுவாங்க, தான் போய் வந்த கிறிஸ்தவ கோயிலுக்கு சொத்து எழுதிடுவாங்க. இன்றைக்கு நிறைய ஸ்ரீலங்காலே பார்க்கலாம். எனக்கு நான் கண்ட காட்சி, நான் இருக்க கிளம்புல இந்த அதாவது கொரோனாவில் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காணி, நான் ஒரே ஏக்கர் கிட்ட இருக்கும். அந்த இடத்துல அந்த ஒரே ஏக்கருக்கும் சரியான வழியாக இருக்கும். அது இன்றைக்கு அதாவது பல கோடி பெறுமதியான 11 மாடி கொண்ட ஒரு கட்டணம் கட்டப்பட்டு இன்றைக்கு அதில் அந்த காணி நீண்ட காலமாக யாருமே விற்கிறதில்லை, வாங்குறதில்லை இருந்துச்சு. பார்த்தா அதில் பழைய வீடு இருந்துச்சு நடுவில். அந்த வீட்டில் வந்து ஒரு வயசான கிழவனும் ஒரு கிழவியும் இருந்தாங்க. 2 பேரும் செத்து போனதுக்கு பிறகு பார்த்தா அந்த சொத்து வந்து கிறிஸ்தவ கோயிலுக்கு எழுதப்பட்டிருக்கு. பெரிய சொத்து. இன்றைக்கு போனால் பார்க்கலாம், ரோட்டோரத்திலே பெரிய பில்டிங், அது அப்பார்ட்மெண்ட் கட்டப்பட்டிருக்குது, பல கோடி. எப்படியோ அதை சரி பண்ணி அந்த காணியை வாங்கி இந்த பில்டிங்கை கட்டிட்டாங்க. இது மாதிரி கிறிஸ்தவத்தில் அந்த பழக்கம் இருக்குது. சில சமயங்களில் விபச்சார விடுதிக்கு சொத்து எழுதிட்டு போயிடுவாங்க. அந்தியத்தில் பகாயா அல்லது தரை நெருங்கிய நண்பனுக்கு அவன் யாராக இருந்தாலும் சரி சொத்து எழுதிட்டு போயிடுவாங்க. அல்லது தான் காதலித்த காதலிக்கு சொத்து எழுதிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது அவங்கள்ட்ட. மாறாக அல்லாஹ் வகுத்த சட்டப்படி உறவினர்களுக்கு சொத்துரிமை அவர்த்தில் போய் சேர்வது மிகவும் குறைவு. இதுதான் யூதர் நசாரா காலத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. இதே போல 7வது பார்க்கிறோம், சிறுபான்மையராக வாழக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியிலும் சொத்துரிமை விஷயத்தில் சில தவறு நடக்குது. சில பல தவறு நடக்குது. சில வீடுகளில் பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கும் போது சீதனம் என்ற பெயரில் வாப்பி ஈக்கிரெல்லாம் கொடுத்துருவார். வாகனம், தோட்டம், துறவு, அப்படி வசித்து கொண்டிருக்கிற வீடு வளம் தான் கேட்பாங்க. விடுதாரீங்களா, விடுதாரீங்களா, கல்யாணம் முடிக்கிறோம், இல்லாட்டி இல்லை, முதுகெலும்பை தான்மை நிறைய தரத்தை அவர் நடக்கின்றது. வாகனம் தருவீங்களா, அதுவும் கொஞ்சம் என்ஜினியர் அல்லது டாக்டர் அல்லது ஒரு பெரிய பதவி இருப்பான்னு சொன்னால் டிமாண்ட் கூட. சுபஹானல்லாஹ், இன்றைக்கு நிறைய நடக்குது. என்ன செய்வாங்க, பொம்பளை பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்து போட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அவர் ஊத்தரா எல்லாரும் வெளியேற்றிடுவார். இவங்கெல்லாம் ரோட்டில் நிற்க வேண்டியதான் மற்றவங்களாம். சில பகுதிகளில், குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் தான் யாரும் தப்பு அணைக்க வடம், கிழக்கு மாநிலத்தில் ஒரு வளமை, பொம்பளை பிள்ளையை திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் வளவு வாங்கி வீடு கட்டி தளபாடங்கள் போட்டு அனைத்தும் பரிபூர்ணமாக இருந்தால் வந்தால் கல்யாணம் முடிப்பா, இல்லாட்டி இல்லை. நான் கேள்விப்பட்டு எனக்கு தேவை உண்மை போய் தெரியாது, ஒரு பல்ப் குறைஞ்சாலும் பாராட்ட மாட்டாங்க. 2வது பிள்ளைக்கும் அதே கஷ்டப்படுவார், உழைத்தெல்லாம் செஞ்சு அதையும் வாங்கிடுவார்.
அப்போ அவர் 3-4 பிள்ளைகள் இருந்தால் அவர் வாழ்க்கை முடிஞ்சு. இவருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால் அவருக்கு ஒன்றுமே வச்சிருக்க மாட்டார். அவர் என்ன செய்வார்? மாமாட்ட எதிர்பார்த்திருப்பார். இதான் வளம். மாமா வீடு கட்டி வளவு வாங்கி வீடு கட்டி எல்லாம் பூர்ணமாக செய்து பொண்டாட்டியை வச்சு எனக்கு தருவார்னு எதிர்பார்த்திருப்பார். இப்போ சீதன மொழிகான்னு சொன்னதுக்கு சீதன மொழியாது. சீதன மொழிய வேண்டும் என்று சொன்னால் சீதன மொழிகான்னு சொல்வதை விட இந்த சொத்துரிமையை நடைமுறைப்படுத்தணும். சொத்துரிமை நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக சீதனம் ஒழியும். ஆண்களும் முதுகெலும்புள்ள ஆண்களாக மாற வேண்டும். என்னன்னு சொன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஒரு காபிர் கலிமா சொல்லி இஸ்லாத்தில் வந்து விட்டால் அடுத்த கட்டம் என்ன? 5 நேரம் தொழணும். அப்படிதானே? ரமதான் பார்த்து நோன்பு பிடிக்கணும். வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும். வசதியும் ஆரோக்கியம் இருந்தால் ஹஜ்ஜுக்கு போகணும். கலிமா சொல்லி போட்டு சும்மா இருக்கேலுமா? ஏலா. இதே போல பொண்ணுடைய தந்தையின் கையை பிடிச்சு கொண்டு அவர் சொல்றாரு, எனது இந்த மகளை இத்தனை ரூபாய் மகருக்கு சபையர் சாட்சியாக நானுக்கு திருமணம் முடித்து தந்தேன். ஈஜாப் நடக்குது. இப்ப கபூல் சொல்றாரு இவரு, நான் அதை ஏற்றுக்கொண்டேன். எந்த வாலிபன் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னானோ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் அந்த பெண்ணுக்கு உணவு, உறைவிடம், உடை, வைத்தியம், இன்னும் என்ன அனைத்து செலவினங்களையும் கணவன் பொறுப்பெடுக்க வேண்டும். மாறாக மனைவியிடத்தில், மனைவியின் தந்தையிடத்திலிருந்து எதையாவது வாங்குவானேயானால் அது முற்றும் முரணானது இஸ்லாத்துக்கு. எதையுமே வாங்க முடியாது. மாறாக அவளுடைய கற்பை தான் ஹலாலாக்கிக் கொள்வதற்காக அதற்கு பகரமாக பொருந்தப்பட்ட மகரை கொடுக்க வேண்டும். வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹ்லா. சூரத்து நிசாவில் 4வது வசனத்தை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துறான். சந்தோஷமா கொடுத்துருங்க, பொருந்தின மகரை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்துறான். சீதன மறுக்கச்சல் இஸ்லாத்தில் சொல்லப்படலை எங்கேயுமே. வசதி இல்லாதவனாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவன் நாடினா மாற்றுவான். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களை பணக்காரனாக மாற்றுவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அதனால நீங்கள் முதுகெலும்பில்லாதவர்களைப் போல இழிவடைந்து மனைவியிடத்தில், மனைவியின் தந்தையிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. இதனால் தான் வந்துச்சு. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். அதுக்கு 2 காரணங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க அதே வசனத்தில். الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض. சிலரை விட சிலரை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி இருக்கார். இது அல்லாஹ்வுடைய வேலை. அப்படின்னா பெண்களை விட ஆண்களை அல்லாஹ் தஆலா ஒரு படி சிறப்பாக்கி இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வேலை. இதை பராமப்படுத்திக் கொண்டும் இல்லை. மனித சமுதாயத்திலிருந்து நபிமார்களை, ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்தது போல ஆண்களை பெண்களை விடவும் சிறப்பாக்கி இருக்கார். இது ஒன்று. 2வது காரணத்தை அல்லாஹ் சொல்லும் போது அபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களுடைய செல்வத்திலிருந்து மனைவார்களுக்கு செலவழிப்பதனால. இந்த 2 காரணங்களுக்காகத்தான் ஆண்கள் பெண்களை விடவும் சிறப்பாக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-குர்ஆன் சொல்றான். ஆகவே திருமணம் முடித்த உடனே தனது மனைவியின் அனைத்து செலவினங்களையும் பொறுப்பேற்பது ஒரு கணவனின் கடமை. அவளுக்கு வசிப்பிடம் கொடுக்கணும், உணவு வழங்க வேண்டும், உடை வழங்க வேண்டும், வைத்தியம் செய்ய வேண்டும், இன்னும் தேவைப்படக்கூடிய அத்தியாவசியங்கள் அனைத்தையும் செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமானது பாதுகாப்பு. மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபில் ஜன்னah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன்னுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய மனைவியை ஒருவன் கொலை செய்ய வந்து எதிர்த்து போராடி கொலை செய்யப்பட்டால் அவருக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மனைவிக்கு பாதுகாப்பு வழங்குவதும் அவனுடைய கடமை. இந்த அடிப்படையில் இலங்கையில் கடைபிடிக்கப்படக்கூடிய சொத்துரிமை சட்டம் வந்து இன்றைக்கு இஸ்லாத்தில் இல்லாதவைகள். இதே போல சில இடங்களில் பார்க்குறோம், பாப்பா பெரிய பிசினஸ்காரனாக இருப்பார், அவருக்கு 5-6 பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. மூத்தவர் மட்டும் வாப்பாவோட பிசினஸில் சம்மந்தப்பட்டிருப்பார். மூத்த மகன் மட்டும் வாப்பாவோட பிசினஸ் சம்மந்தப்பட்டிருப்பார். இல்லாட்டி யாரோ ஒரு பிள்ளை பிசினஸோட சம்மந்தப்பட்டிருப்பார். வாப்பா மூத்தானது பிறகு பிசினஸ் யாருக்கு? அவருக்கு தான். இது இன்றைக்கு நிறைய நடக்குது. இந்த பிரச்சனை இலங்கையில் நிறைய நடக்குது. இன்றைக்கு பல பேர் அதை கேட்டு விளக்கம் கேட்டாங்க, அப்படி எடுக்கலாமான்னு சொல்லி போட்டு. எனக்கு தெரிஞ்ச சில குடும்பங்களில் நடந்த சம்பவம், மாப்பிள்ளை எடுத்து மாப்பிள்ளை வீட்டில் வச்சு, பெண் வீட்டில் மாப்பிள்ளை இருக்கார், மாப்பிள்ளை வீட்டுக்கு போல பொம்பளை, பெண் வீட்டில் மாப்பிள்ளை இருக்கார், இருந்து மாமர பிஸ்னஸில் வாப்படம் இல்லை மாமர பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டார். காலப்போக்கில் எல்லாம் அவர் பேருக்கு எழுதி கொண்டார். மாஷா அல்லாஹ், பிள்ளைகளெல்லாம் ஓரம் கட்டப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹுகூக்குல் இன்சான், மனித உரிமை. இந்த உலகத்தில் தப்பிக்கலாம், மறு உலகத்தில் நன்மை தான் கொடுக்கணும். எனவே சொத்துரிமை சம்பந்தமான தவறான ஒரு விளக்கம் இன்றைக்கு இலங்கையில் அல்லது இந்தியாவில், அதாவது சிறுபான்மை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்குது. 100 இஸ்லாமிய சட்டம் அமுல்படுத்துவது மிகவும் குறைவு. எனவே இந்த பழக்கம் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டாம். சில சமயங்களில், அதாவது எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால், வளர்த்த பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுத்துருவாங்க. அப்படி நடக்குது. சொந்த பிள்ளைகளுக்கு சொத்து இருக்காது, அப்படி நடக்குது. இஸ்லாத்தை பொறுத்த வரையில் வளர்ப்பு பிள்ளைக்கு சொத்துரிமை இல்லை. ஆனால் வசியத் என்ற ஒரு வாசல் அல்லாஹ் திறந்திருக்கிறான். எப்படி? வசியத் என்ற ஒரு வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். 3 1 வரைக்கும் வசியத் செய்யலாம், வளர்ப்பு பிள்ளைக்கு கொடுக்கலாம். அந்த வாசல் திறந்து வச்சுக்கிறோம், தலைவத்தை திறந்து வச்சுக்கிறோம். இது அவர்களுக்கு அதன் மூலமாக கொடுக்கலாம். ஆனால் சொத்துரிமையின் அடிப்படையில் தனது சொந்த பிள்ளைகளுக்கு, தனது சொந்த உறவினர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனி இது சம்பந்தமான மேலதிகமான விளக்கங்கள் தேவை என்று சொன்னால், அதுக்கு இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட விளக்கங்களுக்கு நாங்கள் போக வேண்டி வரும். அடுத்து 8வது, நிதாமுத் தௌரீத் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் எப்படி சொத்துரிமை, அது எவ்வளவு முக்கியத்துவம். முதலாவது நாங்கள் பார்த்தோம், ஆரம்பத்தில் சொன்னது போல, சொத்துரிமை சட்டம் அனைத்தும் யாருக்கு வந்து? அல்லாஹ்விடத்திலிருந்து. குறிப்பிட்ட சில நாதிரான சட்டங்களை தவிர. உதாரணமாக ஜெத்தா, பாட்டி, பாட்டனுக்கு இருக்குது, ஆனால் ஜெத்தா சொல்லக்கூடிய பாட்டிக்கு சொல்லப்படலை. உம்மட உம்மா அல்லது வாப்பட உம்மா. இதை வந்து ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, அவருக்கும் 6 ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் என்று. இப்படியான சில நாதிரான சட்டங்கள் தான் இருக்குது. இதே போல இன்னொரு சட்டம், அதாவது பெண் மக்கள் தான் எப்போதும் பரதுக்குரியவர்கள், இந்த குறிப்பிட்ட பங்குக்குரியவர்கள். சில சமயங்களில் அவர்கள் மற்ற பெண்களுக்கு அசபாக்களாக வருவார்கள். தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். செய்யவில்லை இல்லை, தந்தையை தலைப்பு அப்படி இன்ஷால்லா முடிச்சு போட்டு அதில் போடும், சும்மா கூட யார் சரியா சரியா. அப்போ அந்த இடத்துல வந்து பெண்கள், அதாவது
பெண் மக்கள், இறந்தவுடைய மகள், இறந்தவுடைய சகோதரிக்கு அசபாவாக வருவார். இப்படியான சில நாதிரான சட்டங்கள் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டிருக்குது. மற்ற 199 விதமான சட்டங்கள் அல்லாஹ்வுடைய இருந்தது. இது முதலாவது முக்கியமான விஷயம் இஸ்லாத்தில். இரண்டாவதாக, இவ்வளவு பெரிய சட்டங்களை, இவ்வளவு விசாலமான மசாயில்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 3 வசனங்கள்ல தெளிவுபடுத்தியிருக்கான். நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சூரத்துன் நிசாவுல 4வது அத்தியாயத்தில் 11வது வசனம், 12வது வசனம், அதுக்கு பிறகு 176வது வசனம், கடைசி வசனம். இந்த 3 வசனங்கள்லையும் யாரெல்லாம் சொத்துக்குரியவர்கள், அவர்களுக்குரிய பங்கு என்ன, அதற்கான நிபந்தனைகள் என்ன, அவர்கள் சொத்திலுமே யாரால் தடுக்கப்படுவார்கள், யாருக்கு குறைக்கப்படும் கூட்டப்படும் என்ற அனைத்து விவரங்களையும் இந்த 3 வசனங்கள் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த 3 அடிப்படை வசனங்களை வச்சுதான் நாங்கள், அதாவது அரபி மதரசாக்கள்ல ஃபராயித் பாடம் சொல்லும்போது வருஷத்துக்கு ஒரு சப்ஜெக்டாக படிப்பிக்கிறோம். நாங்கள் நிறைய விவரங்கள் இருக்குது, அதெல்லாம் பிளாக் போர்டில் வழங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள். அப்போ இது ஒரு முக்கியத்துவம். குறிப்பிட்ட சில வசனங்களில் மட்டும் சொத்துரிமை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தியிருக்காங்க. தொலைவை பாருங்க, எங்கெல்லாம் வந்திருக்குது. சுப்ஹானல்லாஹ், எண்ணிக்கை இல்லாத வசனங்களில் தொலைவை பற்றி சொல்லப்பட்டீங்க. ஜகாத்து அதே மாதிரி, தொழுகை எங்கெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அங்கெல்லாம் ஜகாத் சொல்லப்பட்டீங்க. நோன்பு, இப்படி எல்லா மற்ற சட்டங்கள் எல்லாம் பல வசனங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய விவரங்களை யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகீமுஸ் ஸலாத் தான் அல்லாஹ் சொன்னான். எப்படி தொழுகிறது? ரசூலுல்லாஹ் தான் தெளிவுபடுத்தினாங்க. ஆது ஜகாத், ஜகாத்தை கொடுங்க, எப்படி கொடுக்கிறது ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினாங்க. ஹஜ் செய்யறது அல்லாஹ் தஆலா எப்படி ஹஜ் செய்யறது ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினாங்க. நோம்புடைய எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஆனால் ஜகாத், ஹஜ், சொத்துரிமையை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை இறக்கி அந்த சட்டத்தில் யாரெல்லாம் சொத்துரிமைக்கு வருவார்கள், அவர்களுக்குரிய பங்குகள் என்ன, அவர்களுக்குரிய நிபந்தனைகள் என்ன, அத்தனையும் 3 வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி இருப்பது இந்த சொத்துரிமையுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது 11வது 12வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு 13வது வசனத்தில் யாரெல்லாம் சொத்துரிமை சட்டத்தை அமுல்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்று சொல்லுகின்றான். தில்க ஹுதூதுல்லாஹ், முன்னால் 2 வசனங்களில் சொல்லப்பட்டவைகள் அல்லாஹ்வுடைய வரையறைகள். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, அந்த சட்டத்திட்டங்களை யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகின்றார்களோ யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் நிலைவைப்பான், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹாலிதீன ஃபியா வதாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி சொல்லி போட்டு 14வது வசனத்தில் தான் சொல்றான், யாரெல்லாம் அந்த சட்டங்களை அமுல்படுத்த தவறினார்களோ அவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நவுது பில்லாஹ். வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு, யாரெல்லாம் முன்னால் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களில், சொத்துரிமை சட்டத்தில் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, வ யதஅத்த ஹுதூதஹு, அவருடைய வரையறைகளை மீறுகின்றார்களோ, யுத்ஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவர்களை நரகத்தில் நுழைவைத்து நிரந்தரமாக வைப்பான். வலஹு அதாபும் முஹீன், அவர்களுக்கு நிரந்தர கேவலமான இழிவான தண்டனை இருக்கு என்று அல்லாஹ் சொல்றான். இதுவும் சொத்துரிமையுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்ததாக இஸ்லாத்துடைய பார்வையில சொத்துரிமையில் முதன்மை வழங்கப்பட்டவர்கள் அவுலாதுகள், பிள்ளைகள். இறந்தவுடைய பிள்ளைகள் தான் சொத்துரிமைக்கு மிகவும் உறுத்தியவர்கள். பிள்ளைகள் இருக்கும்போது தந்தை, தாய், கணவன், மனைவி இவர்கள் தவிர வேறு யாரும் சொத்துரிமைக்கு வர முடியாது. இவருக்கு அதான் டைம் போதா. எப்படி? இறந்தவருக்கு பிள்ளைகள் இருந்தால் தாய், தகப்பன், மனைவி, கணவன், மனைவி, இந்த 4 பேரை தவிர மற்ற யாருமே சொத்துரிமைக்கு வர மாட்டாங்க.
எல்லாரும் அவுட். இதனால சொத்துரிமை என்பது பிள்ளைகளுக்கு தான் முன்னுரிமை. இது அல்லாஹு தஆலா 11ஆம் வசனத்தில் ஆரம்பத்தில் யூசிக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் சொத்துரிமை விஷயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசியத்து செய்கிறார். மிக முக்கியமான பிள்ளைகள், இரண்டாவது பெற்றோர்கள், மூன்றாவது கணவன் மனைவி. அது தனியா அல்லாஹ் சொல்றான், வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுன் லஹுன்ன வலத். உங்களுடைய மனைவி, கணவன் திருமணம் முடித்த கணவன் மனைவி இறந்து மனைவிக்கு பிள்ளை இல்லாதிட்டால் கணவனுக்கு சொத்துல பாதி. இன்னைக்கு யார் கடைபிடிக்கிறது? மனைவி இறந்து அவருக்கு பிள்ளை இல்லாத பட்சத்தில் கணவருக்கு சொத்துல பாதி கொடுத்த யாரே சொல்லுங்க, கைத்துக்குவா யாராக இருந்தா? தெரிஞ்சாக்கள் யாருந்தா கைத்துங்க? கிடையாது. பிள்ளை இருந்தால் கணவனுக்கு 4 உண்டு. இதே போல மனைவிக்கு கணவனுக்கு பிள்ளை இல்லாது விட்டால், கணவன் இறந்து கணவனுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் மனைவிக்கு 4 உண்டு. யார் கடைபிடிக்கிறேன்? இன்றைக்கு கணவனுக்கு பிள்ளை இருக்க முடியும் சொன்னால் 8 உண்டு. குர்ஆன் சராஹத்தா சொல்லுது, வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் வலஹுன்ன ருபுஉ மிம்மா தரக்தும் இல்லம் யகுன் லக்கும் வலத் என்று சராஹத்தாக மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டங்களை சொல்றான். அதுக்கு அடுத்தது தான் சகோதர சகோதரிகள், சாச்சா பெரியப்பா அல்லது சகோதர சகோதரி பிள்ளைகள் அல்லது சாச்சா பெரியப்பாட பிள்ளைகள் என்று வரக்கூடியவர்கள். இதுக்கு அரபியில் சொல்வதாக இருந்தால் உசூல், ஃபுரூ, ஹவாஷின்னு சொல்வார்கள். ஞாபகம் இருக்கா? உசூல் தந்தை தாய், தந்தையின் தந்தை, தாயின் தந்தை, தாயின் தாய், தந்தையின் தாய் எல்லாம் உள்ளடங்குவார்கள் உசூல். ஃபுரூ என்று சொல்லப்பட்டால் மகன், மகண்ட மகள், மகண்ட மகன், மகள் எல்லாரும் அடங்குவார்கள். ஹவாஷி என்று சொல்லப்பட்டால் சகோதரர்கள் சகோதரிகள், சகோதரிய பிள்ளைகள், சகோதரிய பிள்ளை, சகோதரிய பிள்ளைகள், சகோதரிய பிள்ளைகள் இல்லை, சகோதரருடைய பிள்ளைகள். அதே போல சாச்சா பெரியப்பா, சாச்சா பெரியப்பாவுடைய பிள்ளைகள். சகோதரர்கள் சொல்லும் போது 3 வகைப்படுவார்கள். ஒன்று உடன் பிறந்த சகோதரர்கள், இஹ்வா ஷிக்கா, ஒரே தாய்க்கும் தகப்பனுக்கு பிறந்த சகோதரர்கள். இரண்டாவது தந்தை வழி சகோதரர்கள், பாப்பா உண்டு உம்மா 2. புரியுதா உங்களுக்கு? தாய் 2 பேர், ஆனால் பாப்பா ஒன்று. பிள்ளைகள் பாப்பால் ஒன்று படுறாங்க, தந்தை வழி சகோதரர்கள். இன்னொன்று இருக்குது தாய் வழி சகோதரர்கள், தாயில் ஒன்று படுறாங்க, தகப்பன் வேறுபடுறாங்க. இறந்திருக்கலாம், இல்லை தலாக் சொல்லி இருக்கலாம். அப்போ 3 வகை சகோதரர்கள் ஒரு ஹவாஷியில் உள்ளங்குவார்கள். இனி இப்படி அது சப்ஜெக்ட் நேண்டு கொண்டே போகுது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசால 11ஆம் வசனம் யூசிக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிதக்கர் மித்ல ஹஃதுல் உதைன் என்ற வசனத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உரிய சொத்துரிமையை சொல்லுகின்றான். அடுத்த 13ஆம் வசனத்தில், இந்த 12ஆம் வசனத்தில் வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் ஆரம்பித்து கணவன் மனைவிக்குரிய சொத்துரிமையை பற்றியும் சகோதரருக்குரிய சொத்துரிமையை பற்றியும், அதாவது இஹ்வாலி தாய் வழி சகோதர சகோதரிக்குரிய சொத்துரிமையை பற்றியும் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான். கடைசி வசனத்தில் 126ஆம் வசனத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது தந்தை வழி சகோதர சகோதரர்களுக்குரிய சொத்துரிமையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்ல, இஸ்தப்தூனக குல் இல்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா. இவர் இப்போ அந்த டைம் போதா இந்த கை காட்டி கொண்டிருக்கிறாங்க. சரியா? அப்போ இஸ்லாத்தில் சொத்துரிமை மிக தெளிவாக இரத்த பந்துக்களுக்கு தான் போய் சேருது. இப்போ முன்னால் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் இறந்தோடைய உறவினருக்கு சொத்து போய் சேருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொத்துரிமைக்கு 3 காரணங்கள், அஸ்பாபுகள் 3.
ஒன்று நிக்காஹ் திருமண உறவு, இரண்டாவது இரத்த உறவு, மூன்றாவது வலா. இந்த இரண்டுக்கும் ஆதாரம் வந்துட்டு எதுக்கு? சொந்த உறவுகளுக்கும் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அதே மாதிரி நிக்காஹ் மூலமாக அவருடைய கணவன் மனைவிக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். மூன்றாவது ஒரு காரணம் இருக்கின்றது அல் வலா. அல் வலா லுஹ்மத்துன் கலுஹ்மத்தின் நஸப் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. வலா என்பது ஒரு அடிமையை விடுதலை செய்த உரிமை. இன்றைக்கு அந்த இது இல்லை, அந்த காலத்தில் நிறைய இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்ய போறாங்க. அப்ப அந்த அடிமையை விற்கக்கூடிய எஜமான் நிபந்தனை விதிக்கிறார். என்ன நிபந்தனை விதிக்கிறாரு? நான் அடிமை விற்கிறேன் உங்களுக்கு, ஆனால் அவருடைய இறப்புக்கு பின்னால அவருடைய சொத்துரிமை எனக்கு வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார். இதான் வலான்னு சொல்றது. அடிமையை விடுதலை செய்தால் அந்த அடிமையை விடுதலை செய்த உரிமை தான் வலான்னு சொல்றது. அவ ஆயிஷா நாயர் ரசூலுல்லாஹி முறைப்படுறாங்க. யார் ரசூலுல்லாஹி பாருங்க இப்படி அப்புறம் சொல்லலாம், குல்லு ஷர்த்தின் லைஸ ஃபி கிதாபில்லாஹ் ஷர்த்துன் பாத்தில். அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஷர்த்தெல்லாம் நிபந்தனையற்றது, பாத்திலானது. சொல்றாங்க ஆயிஷா நாய்க்கு, இஷ்தரீஹி வஅதிகீஹி இன்னமல் வலாஉ லிமன் ஆதக். ஆயிஷாவே நீங்க அவரை வாங்குங்க, அவரை விடுதலை செய்யுங்க, அவருடைய விடுதலை செய்த சொத்துரிமை உங்களுக்கு தான், விடுதலை செய்தவருக்கு தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக சொல்லி அந்த வித்தவர் நிபந்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயலற்றதாக ஆக்கிவிட்டார்கள். அப்போ ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்தால் அவர் சொந்த மனிதன், எங்களை போல சாதாரண ஒரு மனிதன். இப்போ அவர் சம்பாதிப்பார், சொத்துரிமை, அவருக்கு நிறைய சொத்து வரும். அவர் யாருமே இல்லாமல் இறந்து போனால் அவருடைய சொத்து அவரை விடுதலை செய்தவருக்கு கிடைக்கும். அது அவ்வாறு சொல்றது. புரியுது உங்களுக்கு? ஆனா அவருக்கு கணவன் மனைவி, சரி மனைவி இல்லாட்டி பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப மனைவி பிள்ளை இருந்தால் இவருக்கு ஒன்றும் கிடைக்காது, பிள்ளைகள் இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. மனைவி இருந்தால் மனைவிக்கு நாள் ஒன்று போக, பிள்ளை இல்லாத நாள் ஒன்று போக, மற்றதே அவரை விடுதலை செய்தவருக்கு வலான் அடிப்படையில் கிடைக்கும். அப்ப இந்த மூன்று காரணிகள், ஒன்று நசப் த உறவு, இரண்டாவது நிக்காஹ் திருமண ஒப்பந்தம், மூன்றாவது வலா. இந்த மூன்று தான் சொத்துரிமைக்கான காரணிகள். இப்ப இரண்டு காரணிகளுக்கு நாங்கள் ஆதாரத்தை பார்த்துட்டோம் குர்ஆன்ல. சூரத் நிசால 11-12 தான் சொல்லுது. அதே மாதிரி 176. அப்ப வலாவுக்கான ஆதாரம் என்ன? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அனிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன் அபீஹி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் கேட்டேன், மனிபித்தாக நஹ்லன் பஅத அன் துஅப்பர், யாராவது இந்த என்ன மகரந்த சேர்க்கை செய்து பூக்குறதுக்கான வேலை செஞ்ச பிறகு ஒரு ஈத்தம்பர தோட்டத்தை வாங்கினால், அந்த தோட்டத்துடைய கனி வித்தவருக்கு தான், வாங்கினவருக்கு இல்லை. அவர் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டாரு, அது பூக்குறதுக்கு, காய்க்கிறதுக்கு, கனிகிறதுக்கு அந்த ஏற்பாடு செஞ்சிட்டாரு, அதனால அவருக்கு தானது. இதே போல ஒமனை வித்தாக இல்லா எஸ்தரித்தல் வித்தா, ஆனால் வாங்குற சொன்னார் இல்லை எனக்கு தான் அந்த பூ கனியெல்லாம் விலைக்க வேணும் சொல்றாரு. நிபந்தனை விதித்து ஏற்றுக்கொண்டால் ஓகே பிரச்சனை. நிபந்தனை விதிக்காத பட்சத்தில் தோட்டம் வேறு அறுவடை செஞ்சதுக்கு பிறகு அவர் போய் சேரும். நிபந்தனை விதிக்காரு, இல்லை எனக்கு காரை வாங்குற நேரத்தில் கார்லிங்க எல்லாம் சேர்த்து எனக்கு வேணும்னு சொல்றாரு, நிபந்தனை விடுறாரு. அப்படி இல்லாமல் காரை விற்கிறது, காரை மட்டும் தான் விற்கிறேன்னு சொன்னால் கார்லிக்கு சாமெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. விலங்க சொல்கிறோம் உங்களுக்கு சரியா? காரில் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க, என்ன நிறைய பேர் போடுறாங்களே, அப்போ அதை எனக்கு தான் வேணும்னு சொல்லி நிபந்தனை போட்டாட்டா கொடுக்குறாங்க. அதே போல் ஒரு ஈத்தம்பர தோட்டத்தை
பூத்து காய்க்கிறதுக்கான ஏற்பாடு அனைத்தும் செய்யப்பட்ட பிறகு ஒரு தோட்டத்தை விற்கிறாரு. விற்கிற நேரத்தில் வாங்குறார், நிபந்தனை விதிக்கல. அப்போ அந்த தோட்டத்தில் காய்த்த கனி அவருக்கு தான். ஆனால் நிபந்தனை விதித்தால் அதையும் எனக்கு தான் வேற முடியல கூட அவர் பிரச்சனை இல்லை. இதே போல மனிபித்த அபுதன், ஒரு அடிமையை ஒருவர் வாங்கினால், வலஹூமால், அவருக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, அடிமை சம்பாதிக்கலாம் தான், பிரச்சனை இல்லை. இப்போ மாலுஹூல் இல்லதி பாஹூ, அவருடைய சொத்து வந்து வித்தருக்கு தான். இல்லா எஸ்தரித்தால் முக்தா, அதாவது வாங்குறவர் நிபந்தனை விதித்தால் அன்றி. இன்னொரு 10 நிமிஷம் மிச்சம் முடிச்சிருச்சால இந்த ஹதீஸ் இல்லை, அப்படியே இல்லை, கஷ்டம் முடிச்சு ஒரு பக்கம் தானே முடிச்சிருவோம் ஷா. அப்போ இந்த அடிப்படையில் வலா என்பது சொத்துரிமைக்கு ஒரு காரணியாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் கடைசி சப்ஜெக்ட் வருவோம். நான் சுருக்கமாக முடிக்கிறேன் ஷா. பெண்களுக்குரிய சொத்துரிமை ஏன் தனியாக ஒரு தலைப்பு போட்டேன் நான்? பெண்களுக்கான நசீபுல் மராபியல் மினல் தௌரிஸ் மினல் மீராத். ஏன்னா இன்றைக்கு பொதுவாக முஸ்லிம்கள் மத்தியிலையும் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மத்தியிலையும் பெண் உரிமை என்ற ஒரு குரல் எழுப்பப்படுது. பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும். எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தஸ்லீமா நஸ்ரீன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் குரல் கொடுத்தால் ஆண்கள் 4 திருமணம் முடிப்பது போல பெண்களின் 4 திருமணம் முடிக்க முடியும். நாவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தெரியுமா உங்களுக்கு? சல்மான் ருஷ்தி என்பவரும் அதை எடுத்து சொன்னார். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு கோஷம் எழுப்பப்படுது. இந்த கோஷத்தால் அந்த பிரச்சனை என்ன சொன்னா, இன்றைக்கு அநேகமான நாடுகளில் பெண்ணுரிமை என்ற கோஷத்தில் எங்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கப்படுவது போலவே சொத்தில் சரியான பங்கு வேணும் என்ற ஒரு கோஷம் எழுப்பப்படுது. ஏன்னா குர்ஆன்ல வந்து அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு 2 பங்கு பெண்களுக்கு 1 பங்குன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணத்தை நான் சொன்ன 2 காரணங்கள் என்ன? 2 காரணங்கள் உண்டோ? ஆண்களை பெண்களை விடவும் அல்லாஹ் தஆலா மேன்மைப்படுத்தியிருக்கிறான். பிமா ஃபத்தரல்லாஹு பாதஹும் அலா பாத். 2வது காரணம் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் தான் செலவழிக்கிற பெண்களுக்கு. பெண்கள் கோடீஸ்வரியாக இருந்தாலும் கூட திருமணம் முடிச்ச பிறகு ஒரு சாதி செலவழிக்க தேவையில்லை. இன்றைக்கு வளம் எப்படி? பொண்டாட்டி வேலைக்கு போனால் மாதம் முடி சம்பளத்தை போது கணவன் மாப்பிள்ளை தான் கொடுக்குறது. மாப்பிள்ளைக்கு எந்த ரைட்டும் கிடையாது. எந்த ரைட்டும் கிடையாது. மறைவில் பயிற்சி வந்தால் அவளுக்கு பெண் சம்பாதித்த பிறகு அவளுக்கு தான். அவள் விரும்பினபடி செலவழிக்கலாம். கணவனும் கொடுக்கலாம், பிள்ளைகளும் கொடுக்கலாம், தாய் தந்தையரும் கொடுக்கலாம், யாரும் கொடுக்கலாம். கணவனுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லை. ஆனால் அந்த மனைவி அவள் பணக்காரியாக இருந்தாலும் கூட அவளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் செலவழிப்பது கணவனுடைய கடமை. இந்த 2 காரணங்களுக்காகத்தான் ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. இதே போல திருமணம் முடிக்க போனால் இன்றைக்கு வளம்பு வந்து பெண் வீட்டுலாம் செலவு கூட அப்படித்தானே. நகை நட்டு அதுக்கு போகிற எல்லாரும் சேர்த்து சாப்பாடு, பெண்கள் பக்கம் தான் செலவு கூட. ஆண்கள் பக்கத்தில் வேண்டாம் ஒரு 51 ரூபா காசாக கொடுப்பான், மகரா கொடுப்பான், இல்லாட்டி ஒரு 500 ரூபா காசை கொடுப்பான். இப்போ கொஞ்சம் ரோசம் வந்திருக்குது. ஒரு லட்சத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ லட்சக்கணக்கு வந்திருக்காங்க. இப்போ 2 பவுன் 3 பவுன் அப்படின்னு போட்டு இப்போ புதுசாக தான் கொடுக்குறாங்க மகரா. இல்லாட்டி ஒரு காலத்தில் மகரே எவ்வளவு? 51 ரூபா, இல்லாட்டி 100 101 ரூபா. யா சுப்ஹானல்லாஹ். ஒரு கற்பை ஹலாலா ஆக்கிக் கொள்றதுக்கு கணவன் கொடுக்கக்கூடிய மகர் ரசூலுடைய காலத்தில் 2 ஊக்கிய தங்கம் கொடுத்திருக்காங்க, 2 அவுன்ஸ் தங்கம் கொடுத்திருக்காங்க மகரா. அல்லாஹு அக்பர். சரியா? அதே போல திருமண விருந்து கணவனுக்கு பொறுப்பு, பெண்களுக்கும் பெண்களுடைய தந்தைக்கும் குடும்பத்துக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் வளமைக்கு மாற்றமாக செய்கிறாங்க. பெண் வீட்டு சாப்பாடா பிரிட்டிஷா இருக்கும், ஊரெல்லாம் சொல்லி செய்வாங்க. வலிமாக்க எப்படி கூப்பிடுவாங்க? ஒரு 10 சார் மிஞ்சினான், மாஷா அல்லாஹ். அப்ப கணவன் செலவழிக்க வேண்டியது கடமை. அதனால்தான்
ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. இது மக்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, அல்லது தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1. இது சரியாக பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட். இருந்தாலும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழக்கிழமை ஒரு தலைப்பு பேச கேட்டிருக்காங்க. அதில் அல் மர்அத்து ஃபி நவரில் இஸ்லாம் ஒரு தலைப்பு நான் தெரிஞ்சிருக்கேன். இதோடு சம்மந்தப்பட்டது. இஸ்லாத்தின் பார்வையில் பெண்கள். அப்பதான் எங்களுக்கு தெரிய வரும், இஸ்லாம் பெண்களுக்கு உயர்வையும் கண்ணியத்தையும் மதிப்பையும் கொடுத்திருக்குதா அல்லது அவர்களை அடிமைப்படுத்தி தாழ்த்தி வைத்திருக்கிறதா என்பது தெரிய வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய தலைப்பில் பேசுவோம். நேரமும் முடிஞ்சிட்டு இதுக்கு மேலே விவரிக்கிறதுக்கான டைம் எனக்கு இல்லை. இது சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் மிச்சம் இல்லை. எனக்கு தெரியுது நிறைய உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்கலாம். கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் முடிந்து மட்டும் கேள்விகள் பதில் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.